பணம் காசு எது இருந்தாலும் எங்களுக்கு உபயோகமாகாது. கல்வி மட்டுமே சிறந்தது. எங்களுடைய உரிமையை பெறுவதற்கு 75 ஆண்டு காலம் போராட வேண்டியது இருக்கு. பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்குன்றதுனால அவங்க எல்லாரும் சேர்க்கறதுக்கு ரொம்ப தயங்கின்னு இருக்காங்க. மக்களுக்கான நலத்திட்டங்களை புதிதாக செயல்படுத்தாவிட்டாலும் ஏற்கனவே இருக்கும் திட்டங்களையாவது பாதுகாப்பதில் தற்போதுள்ள விளம்பர அரசு அக்கறை காட்டுவதில்லை. அந்த வகையில் சைதாப்பேட்டையில் உள்ள பழமை வாய்ந்த நரிக்குறவை இன மக்களுக்கான அரசு உதவி பெறும் பள்ளியை மூட துடிப்பதாக விடியா திமுக அரசு மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நரிக்குறவை இன குழந்தைகளுக்காக 1972ஆம் ஆண்டு ஜோதி அம்மாள் நகரில் திருவள்ளுவர் குருகுலம் என்ற பெயரில் 8ஆம் வகுப்பு வரை உண்டு உறைவிட நடுநிலை பள்ளி துவங்கப்பட்டது. 53 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இப்பள்ளியில் இதுவரை 7000த்திற்கும் மேற்பட்ட நரிக்குறவ மாணவ மாணவிகள் படித்து அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். விளையாட்டு திடல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை பெற்றிருந்த இந்த பள்ளி தற்போது மூடக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. 35 கிரவுண்டுகள் கொண்ட இந்த பள்ளியில் தற்போது சுமார் 20% இடத்தில் மட்டும்தான் கட்டடம் இயங்கி வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு மழை வெள்ளத்தின் போது அடையாறு கரையோர மக்களை தற்காலிகமாக குடிசை அமைத்து தங்கிக் கொள்ள பள்ளி நிர்வாகத்தின் அனுமதி பெற்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்தது. ஆனால் அந்த குடிசைகள் இதுநாள் வரை அகற்றப்படவில்லை. அது மட்டுமின்றி 169வது வார்டில் உள்ள திமுகவினர் பள்ளியின் காலி இடத்தை வாடகை பார்க்கிங் ஏரியாவாக பயன்படுத்தி வருவதாகவும், போதை ஆசாமிகள் பள்ளி இடத்தில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் பள்ளி நிர்வாகத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே 125 பேர் மட்டுமே படித்து வந்த நிலையில் இந்த ஆண்டு மாணாக்கர்கள் எண்ணிக்கை வெறும் 35ஆக குறைந்துள்ளது. இதனால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் பெற்றோர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, இவங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் இவங்களுக்கு வந்து மாற்று இடம் தந்து நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2015 அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து மாற்றல. அதனால நாங்கள் கலெக்டரு, கமிஷனரு, சிஎம் செல்லு இந்த மாதிரி எல்லா துறைக்கும் வந்து நாங்கள் வந்துட்டு மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே வந்து யாருமே எடுக்கல. இப்போ கரண்ட்ல வந்து பசங்க வந்து 35 பசங்க தான் படிக்கிறாங்க. அதுவும் எங்களை நம்பி பசங்க அனுப்புறாங்க. இப்போ வந்து அவங்கள வந்து நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணும்னா அவங்க கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், இங்க வந்து பசங்களுக்கு வந்து சேஃப்டி வேணும், இங்க வந்து காம்பவுண்ட் வால் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்களை வந்து இங்க சேர்க்கணும்னா இவங்க எல்லாத்தையும் வந்து இடம் மாற்றி தரணும் அப்படின்னு தான் கோரிக்கை வைக்கிறாங்க. இது தவிர நரிக்குறவை இன மக்களுக்காக வழங்கப்பட்ட இடத்தில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மீன் அங்காடி உள்ளிட்டவைகளை கட்ட முடிவெடுத்து அதற்கான வேலைகளை தொடங்கியது. பள்ளி நிர்வாகம் நீதிமன்றத்தை நாடி இதற்கு தடை வாங்கியது. பள்ளியை மேம்படுத்தாமல் அதை மூட துடிக்கும் விளம்பர திமுக அரசை கண்டித்து நரிக்குறவர் இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அதை ஒடுக்கி பிசுபிசுக்க வைத்திருக்கிறது இந்த விளம்பர அரசு. பெட்டிஷன் கொடுக்கலாம், 2 தடவை பெட்டிஷன் கொடுக்கலாம். இது தொடர்ச்சியா 7-8 ஆண்டு காலமா பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். 7-8 ஆண்டு காலமும் வர்ற அதிகாரிகள் சொல்றாங்க 1 மாசத்துல அப்புறப்படுத்தி தரேன், 15 நாள்ல அப்புறப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுவரையிலும் அதை அப்புறப்படுத்தி கொடுத்ததுக்குன்றான எந்த வேலையுமே செய்யல. எங்களுடைய கோரிக்கையை சார், எங்களுக்கு அரசு கொடுக்கப்பட்ட 35 கிரவுண்டு நிலம் இருக்குல்ல, இதை சுத்திக்கு இருக்கின்ற மக்கள் மற்ற ஆளுங்களை வந்து ஆட்களை அப்புறப்படுத்தி கொடுக்கணும். இதை ஆக்கிரமிப்பு பண்ணி வண்டி வாகனம்லாம் நிறுத்துறாங்க பாருங்க, அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றி கொடுக்கணும். அகற்றி கொடுத்தா நாங்கள் காம்பவுண்ட் சோர் போட்டு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாணவர்களும் நரிக்குறவ பிள்ளைங்கள்லாம் இங்க இருந்து படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். முறையான பயிற்சி கொடுத்து போதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் இங்கு பயிலும் குழந்தைகள் சர்வதேச அளவில் பல்வேறு சாதனைகள் புரிவார்கள் என்று நரிக்குறவை இன மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இதற்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பள்ளியை மூடி தனியார் வசம் ஒப்படைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்போ பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பசங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஏன் அப்படின்னா சுற்றி இருக்க இடம் வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்குன்றதுனால அவங்க எல்லாரும் சேர்க்கறதுக்கு ரொம்ப தயங்கின்னு இருக்காங்க. எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற குடிசையை முதல்ல கிளியர் பண்ணணும். நாங்கள் வந்து இது சம்பந்தமாக எல்லாருக்குமே கலெக்டர் முதல் கொண்டு எல்லாருக்குமே வந்து லெட்டர் வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு முயற்சியும் இதை எடுத்த மாதிரி தெரியல. அதனால எவ்வளோ சீக்கிரம் இதை எடுத்தா பசங்க எல்லாரும் இன்னைக்கும் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் உள்ள வந்து பசங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நின்று பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதை கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுல முடிவா இருக்காங்க.
பின்தங்கிய நிலையில் இருக்கும் திருவள்ளுவர் குருகுலம் உண்டு உறைவிட பள்ளியை மேம்படுத்த விளம்பர திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நரிக்குறவை இன மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பள்ளிக்கு தேவையான வசதிகளை செய்து பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். நீங்க கொடுக்குற பணம் காசு எது இருந்தாலும் எங்களுக்கு உபயோகமாகாது. கல்வி மட்டுமே சிறந்தது. எங்களுடைய உரிமையை பெறுவதற்கு 75 ஆண்டு காலம் போராட வேண்டியது இருக்கு. பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்குன்றதுனால அவங்க எல்லாரும் சேர்க்கறதுக்கு ரொம்ப தயங்கின்னு இருக்காங்க.